நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் வாங்க. உட்காருங்க. விழுப்புரம் உட்காருங்க. நாகப்பட்டினம் வாங்க. நாகப்பட்டினமா? நாகப்பட்டினமா? நாகப்பட்டினம் சிக்கல் சிங்காரவேலர் சன்னிதானம். ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யாரு? உடல்நிலை சரியில்லாத மகனை கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தம்பா. அந்த வீட்டுக்குள்ள மன அமைதியோடு இருக்கக்கூடிய உணர்வுகள் அந்த வீட்டில் ஓடலை. 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய மகனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக சைக்காட்டிக் மாத்திரைகள்லாம் நிறைய சாப்பிட்டும் எந்த ஒரு பலனும் அடையாமல் சும்மா பித்து பிடிச்சாப்புல இருக்கிறது மாதிரி உள்ள மனநிலைகள் தான் ஓடுது. அவனுடைய மன அலைகளை மாற்றி சாதாரண மனிதனை ஆக்கி வாழ வச்சு தரணும்னு கேட்க கால் வந்து கல்யாணம் முடிச்சுட்டா சரியாயிரும்னு சிலர் சொல்லுதாங்க. என்ன ஆனால் கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது சரிதான். அவனுக்கு யார் பெண் கொடுப்பாங்கிறத தான் கேட்க வேண்டியிருக்கு. அதனால் அவனை தெளிவுபடுத்துறதுக்கு இன்னும் 2 மாத கால அவகாசம் இருக்குது. அந்த 2 மாதத்துக்கு பிறகு நீ பெண் பாரு, கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சுருந்தேன். அந்த 2 மாதத்துக்குள்ளே அவனை சரியாக்கியும் தந்துடுறேன். கால் வரலாம். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, கேட்டுக்காப்பா. எனக்கு ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கை வெற்றியாகி தரத்துக்கு 7 மாத கால அவகாசம் இருக்குது. உன் பக்கத்தில் சாதகமாக நடத்திடுவேன். இருந்து என்னை பார்த்துட்டு போ. வெற்றி கருமசாமிக்கு அதே நாகப்பட்டினம் எல்லை மகன் விஷயமா பிள்ளை விஷயமா கேட்க வந்தது. என்னடா பிள்ளை? அவன் பின்னால் ஒருத்தர் வர. என்னடா பிள்ளை? பையனுக்கு உடம்பு செய்யுது. காலில் விட்டோம். என்ன செய்யுது? என்னடா செய்து? என்னடா செய்து? போன செவ்வாய்க்கிழமை கண்ணமுல்லை அதிர்ச்சியாக மனம் சரியா இல்லை, உடம்பு சரியா. யாருக்கு? பையன். இன்னொரு தடவை காலில் விட்டுவான். அவனுக்கு தொப்புள் பக்கத்தில் அடிக்கடி வலி வருது. அவனுக்கு இப்போ எதையோ கண்டு பயந்தது மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலைகளில் மனம் புலம்பிக்கிட்டு இருக்கான். புரியுதா? ஆனால் அது பேயா பிசாசாங்கிறது உங்களுடைய கேள்வி. அப்படி இல்லை, சாதாரணமான அதிர்ச்சியான பயம். உங்கள் எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டில் இருந்து வலதுபுறம் திரும்பி பார்த்தா மெயின் ரோடு வருது. அந்த மெயின் ரோட்லேருந்து அடுத்த கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு அம்மன் கோயிலும் இடது பக்கம் போனால் ஒரு சிவாலயமும் இருக்குது. சரியா? கால் விட்டுவான். உன் பையனை இப்போ குணமாக்கி தந்தா போதுமா? பொண்ணுக்கும் பையனை குணமாக்கி தரேன். பொண்ணு விஷயத்தை இப்போ கேட்கறதுக்கு வழி இல்லை. நான் கொடுக்குற இந்த கனியை அவனை சாப்பிட சொல்லு. தெளிவாகிடுவான். அவனை கூப்பிட்டுவான். ஜெயிக்கிறேன். கருப்பசாமிக்கு அப்படியா? யாருக்கு கேட்டு பார்க்குறேன். என்ன நினைக்கிறோம்? அப்படியா? டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை யாருக்குப்பா? என்னென்ன? நாகப்பட்டினமா? கால் விட்டுவாங்க. என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு? இன்னும் அரவமில்லை. என்னமோ அரைக்கி இன்னொரு தடவை கால் விட்டுவாங்க. என்னப்பா டாக்குமெண்ட்டு? கண்ணை முடிக்கா பார்க்குறேன். கண்ணை முடிக்காண்டேன். தாய் பத்திரத்தினுடைய நம்பருக்கும் இப்போ இருக்கிற நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் ரெண்டுக்கும் பேரண்ட்லி சரியில்லைன்னு சொல்லி அதை விற்கிறதுக்கு வாங்குறவங்களாம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இதுக்கு தலைமை ஆவண காப்பகத்திலிருந்து முதன்மை பத்திரத்தை எடுத்து தெளிவு பண்ணிட்டா சரியாயிடும். ஆனால் நீ இப்போ ஆன்லைனில் வேறு மாதிரி மாற்றிக்கலான்னு இன்னொருத்தன் சொல்ல கேட்டு போய்கிட்டு இருக்க. அவனை வச்சு வேறு மாதிரி கோல்மால் பண்ணி ரெடி ஆக்கிடுவோம். காலில் விட்டுருவான். கோல்மால் பண்ணி சரியாக்கிடுவோம். வாப்பா, எந்த வில்லங்க இருந்தாலும் நான் பார்த்துக்கிடுறேன். ஆனால் நான் சொன்னதை ரேட்டுக்கு தருவியான்னு ஒருத்தன் முன்னே வந்து நிற்கிறான். அப்படி கொடுப்பியா? அப்போ நான் உனக்கு சரியாக்கி நேர்மையான விலையில் விற்று தரேன். 1 மாதம் டைம், அது பின்னால் பேசுவோம். அதே திருமறைக்காடு அப்படி ஒரு ஊர் இருக்காங்களா? மறை என்றால் வேதம், காடு என்றால் ஆரண்யம். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா வேத ஆரண்யம். என்னடா செய்த? நம்பர் வாங்கியிருக்கியா? அப்போ முதல்ல டைப் அடிச்சு விடுத. இன்னொரு தடவை கால் வந்துட்டாமா? படுத்தா தூக்கம் இல்லை, பாய் விரிச்சா உறக்கம் இல்லை, பழைய உறவு மகன் எங்கே இருக்கான்? என்ன செய்தான்? அப்படியா? நல்லா இருக்கானா? ஒழுங்காக உறங்க மாட்டேக்கானா? உழப்பிக்கிட்டே அலைதானே? பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து அவன் உள்ளத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால் அவனை கொஞ்சம் சீர்படுத்தி நல்ல வழி காட்டணும். வேறு என்ன செஞ்சு தரணும்? நான் படித்த பாட்டை அப்போ நீ கேட்கலையா? பழைய உறவுக்காரி பாதையில தொடுத்து போட்டா, அவளுக நான் அழுக அண்ணன் பூரா சேர்ந்தழுக. பேருக்கு உள்ளம் கெட்டு போச்சு. இப்போ இங்கேயும் இருக்க தெரியலை, வெளிநாட்டுக்கும் போக முடியலை. அவள் பிரிஞ்சையிலேருந்து அவன் உள்ளத்தை பிரித்து மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் மனசை சீர்திருத்தி கல்யாணம் முடிப்போமா அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்புவோமா? கல்யாணம் முடித்து அனுப்பிடுவோமா? காலில் விட்டுவான். ஒத்தையா ரெட்டையா? ரெட்டை. அவன் ஒரு யோகக்காரன். 2 இருந்து பாரு. நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். விளையாட்டாக பேசலை, விவரமாக பேசுகிறேன். 6 மாதத்துக்குள்ள எல்லாம் நல்லா நடந்துடும். தைரியமாக இருந்தாலே வெற்றி அடைவார். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ராம்நாடு. ராம்நாடு வாங்க. ராம்நாடு ராம்நாடு விட்டு வாங்க. உட்காருங்க. அமைதி 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 அமைதியா இருக்க. சத்தம் போட முடியல ஐயா. சொல்லுங்க, தைரியம் கேளுங்க. பக்தர்கள் அமைதியா இருங்க. ஜான் சொல்ல கேளுங்க. பாஸ்போர்டு உறங்குது. பாஸ்போர்டு உறங்குது. பாஸ்போர்டு உறங்குது. யாருக்குப்பா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்க? என்னாச்சா? வெளிநாட்டுக்கு போகலையா? கால் விட்டு வா. ஊருக்கு போகிற வழியில் இடது புறத்தில் ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே போகக்கூடிய ரோடு இருக்குது. அதனுடைய வரப்புறத்து வளைவில் கொஞ்சமாக தண்ணி கிடக்கக்கூடிய குட்டை இருக்குது. அது பகுதியில் ஒரு சிறிய கோயில் எல்லையில் வச்சு கும்பிட்ற ஒரு சாமி. அதை கடந்து போனா தான் உன் ஊர். சரியா? கால் விட்டுருவான். பக்தர்கள் அமைதியாக சாமி சொல்றதை கேளுங்க. நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. அமைதியாக சொல்றது கேட்க மாட்டேங்க. அதனால் உன் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா அல்லது இந்தியாவில் இருக்க வைக்கணுமா?
சாமி பார்த்து எங்கே இருந்தாலும் அவன் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஜனவரி 18ஆம் தேதிக்கு மேலே அவனுக்கு விசா ஏற்பாடாயிடும். அங்கே போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வருவான். அதுக்கு பிறகு வாழ்க்கையை சென்னையாக்கலாம். எந்த தடையும் இல்லாமல் நடத்தி தரேன். ஒரு இடம் வாங்கி போட்டு வீடு கட்டணும்னு பிளான் போட்டிருக்கோம். சரியா? அந்த பிளான் நடக்கிறதுக்கு 9 மாத காலம் இருக்குது. அதுக்கிடையில் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், அது தோல்வியாகும். 9 மாதத்துக்கு பிறகு நான் கொடுக்குற கனியை கொண்டு வச்சு ஆரம்பிச்சுக்கா. மாளிகையாக மலரும். என் பேரை போட்டு வாழ்ந்துட்டேன். காலில் விட்டுவான். இந்தா உன் கடனை தீர்த்து தரேன். மன மகிழ்வோடு வாழ வைக்க நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு திருமணம் சம்மந்தமாக யாரோ கேட்க வந்திருக்காங்களே. யாருக்கு? யாருக்குப்பா? பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வந்து குழப்பமாயிடுது. கால் விட்டு அமைதி. ஏப்பா ஒரு வீடு ஒன்று பிரயோஜனம் இல்லாமல் அடைச்சே கிடக்க. யாருக்குப்பா? உங்கள் வீடு தானா? இன்னொரு தரம் காலில் வந்துட்டுவாங்க. வீட்டுக்கு போனேன், உள்ளே நுழைய முடியலை. அது இன்னும் வீடாக ஆகலையே. எப்படி இருக்கும்? பொண்ணுக்கு நல்ல மனசு, ஆனால் நேரம் சரியில்லை. திசைவிடுதியான காலம். அதனால் வரக்கூடியவனுடைய ஆராய்ச்சி நல்லா இல்லை. அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தேன். புகுந்த வீட்டில் பெரியவங்க யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகும் என்ற விதி ஜாதக அமைப்பில் இருக்குது. அதை ஜாதகக்காரன் புத்தி உள்ளவன் சொல்லியிருந்தான். மழுங்கத்தனமானவன் நல்ல பொண்ணு தான் கட்டிக்காரு. ஆனால் இயற்கையான விதியோ அதை பாதிக்கப்படுத்தி நிறுத்தியிருக்கு. திருப்புல்லானி அப்படின்னு ஒரு ஊர் வருது. அது எங்கே இருக்குது? உங்கள் ஊர் பக்கத்துலையா? அது அங்கேருந்து பார்த்தேன். என் கோடு தெரிஞ்சுது. ஸ்ரீராமர் உடல்நிலை சரியில்லாமல் தர்ப்பை புல்லுக்கு மேலே படுத்து எழுந்துச்சு. உடலை சரியாக்கின இடமோ. அதனால் என்னப்பா அந்த திருப்புல்லானிக்கு சென்று உன் திருமகளை அழைத்து சென்று எம்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். கால் வச்சுவான். இன்னொரு மகளுக்கு சந்தேக சண்டை குடும்பத்தில் வந்துக்கிட்டு அவளுடைய மனநிலைகள் நல்லா இருக்குப்பா. ஆனால் அவள் சென்ற இடம் சிறப்பில்லை. வீணான குழப்பமும் நகை நெட்டுகளெல்லாம் பறிபோகக்கூடிய பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இன்னும் ஒரு இடமாவது ஏதாவது வாங்கி தராமல் உன்னை வச்சு காப்பாற்ற மாட்டோங்கிற பிரச்சனை அங்கே வாழும். அதனால் அந்த குழப்பத்தை நீக்கி தெளிவு பண்ணி தரேன். கரெக்டாக 90 நாட்கள் நீ கண்டுக்கிடாமல் இரு. 90 நாள் நீ கண்டுக்கிடாத. தானாக திருந்தி ஒரு முடிவு போகிற வெற்றியடை. நல்லா இருக்கா? ஆடு மாடு வச்சுருக்கியா? யாருக்கு வச்சுருக்க? நீயே வெட்டி தின்றுவிய? கருப்பசாமிக்கு அதே ராம்நாட்டு எல்லை. அப்படியா? வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாற்றம். பணம் கொடுத்து ஏமாந்தது யாருப்பா? வா. யாருக்கு பணம் கொடுத்த? எல்லாருக்கும். அது நல்லா இருக்கும். கால் வந்துடுவான். பரந்த மனத்தோடு கொடுத்துருக்கான். ஏமாந்து விட்டான். இன்னொரு தடவை கால் வந்துடுவான். யாருமா? நல்ல பிள்ளையை பெற்றிருக்க. கொஞ்சம் அவசரப்படுதான். உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் நம்பிடுதான். குளத்தில் நல்ல பேய வெறும் முட்டா பேய. இப்படி லட்சக்கணக்கான பணத்தை இழப்பானா? கால் விட்டுவான். என்னடா விட்டு மட்டும் பேய. தங்க நகை யார் வீட்டில் காணாமல் போச்சு? எங்கே இருக்க? வா, மூஞ்ச காட்டு. எவ்வளோ போச்சு?
கூட ஒரு பவுன் சேர்த்து தொலைச்சிருக்கலாம்ல. அங்கே என்ன வரேன் காலில் விழுந்துட்டு வாங்க. மகனே அமைதி பெற்று நிற்பாயாக. அமைதியாக இருக்கணும், கண்ணை முடிக்கும். ஐயா பெரியவரே பக்கத்தில் வாங்க. தாய் பக்கத்தில் வா. நீ கொஞ்சம் மனசை அடக்கி உட்கார். நீங்கள் 2 இருப்பாங்க. நான் அங்கே வந்து உங்களுக்கு உதவி தரதுக்கு என்னை நீங்கள் எடுக்கக்கூடாது. என் பக்கத்தில் வாங்க. ஏப்பா உன் மகன் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுதானே, அதை பற்றி என்னைக்காவது நீ சிந்திச்சியா? அவனுக்கு மனக்கோளாறு இருக்க, அதை பற்றி என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணினியா? செய்வனை வச்சுருக்காங்க அப்படிங்கிற சிந்தனை மட்டும் அடிக்கடி ஓடுதே, அதை மாற்றி டாக்டர்கிட்ட போகணும்னு முடிவெடுத்தீங்களா? இவனை பெட்டில் வச்சு பார்த்தா சரியாயிரும்னு ஒரு சில ஆட்கள் சொன்னாங்களே, அது உன் மண்டையில் ஏறிச்சா? இல்லை. இவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதான். சாமி வர்றது மாதிரி அதெல்லாம் ஒரு மனப்போராட்டம், புத்தி மாறாட்டம், பொசமசக்க ஒருத்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீய சக்தியின் அதிர்ச்சி அலைகள். அதை நீக்கி வெற்றியாக்கி தந்துட்டா போதுமா? கால் நிறுத்துவாங்க. மனிதனுக்கு எப்படியெல்லாம் வேதனைகளும் துன்பங்களும் வருது பாரு இந்த உலகத்தில். என்ன 3 முறை என்னைய பார்க்க வாங்க. 3ஆவது முறை இவனை நான் நல்லாக்கி வெற்றியாக்கி தரேன், பணத்தையும் வாங்கி தந்துடுறேன். சரியா? கால் வந்துட்டுவாங்க எல்லோரும். ஒன்று போல் கால் வந்துட்டுவாங்கப்பா. ஒன்று போல் கால் வந்துட்டுவாங்க. கால் வந்துட்டுவாப்பா. மன வருத்தப்படக்கூடாது. 18ஆம் படி கற்பனை சாப்பிட்டு இருக்கார். அவர் தான் நான் உன்னைய காப்பாற்றக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. அதான் உன்னை சொல்லுதேன், விழுந்து கும்பிட்டுட்டு வா. எல்லாரும் எனக்கு மாலை போட்டாங்க, இவன் மாலை போடும் பொழுது மட்டும் அப்படின்னு ஆடிட்டான். என்னடா ஆடுறல? நீயும் கற்பந்தான், நானும் கற்பந்தான் அப்படின்னு அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு இது. அவன் கருப்பசாமியை மனதுக்குள்ளே நினச்சிட்டான். ஏம்னா எனக்கு ஒரு கோளாறாக இருக்க, நீ தான் காப்பாற்றணும் ஐயா கருப்பசாமின்னு ஒரு முடிவுக்கு வந்துருக்க. கண்ணை பிடிக்காம இந்தா இந்த கண்ணில் உன் கூட வரேன், உன்னை வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் வெற்றியாக்கி நல்ல பிள்ளையா தைரியமாக. முதல்ல பிள்ளைய 3 மாதத்தில் நல்லாக்கிட்டு அதுக்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். நல்லா இருக்கும். போய்ட்டோம். என்னப்பா நீ யார்? மகாராஜா. யார் மகாராஜா? நக 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 தக 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 வென்றாடவா, நக 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 என்று தேடவா. நகையை ஒரு பக்கமும் நட்டை ஒரு பக்கமும் போட்டுட்டியா? என்ன வேணும்? யாரு எடுத்து பண்ணுறது? யாரு பின்ன இப்படி தரமாட்டேக்கான்னு சொல்லுத? கேட்டியா? 4-5 இடத்துல போய் பார்த்ததுக்கு வெளியில் எடுத்துட்டு போயிருக்காங்க, தரமாட்டாங்க. யாருன்னு சொன்னாங்க? அம்மாவும் நானும் போனோம் சொன்னாங்க. இது யாரு? அக்கா. யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்களா? வீட்டுக்கு வந்து ஒரு கன்னி பொண்ணு தான் எடுத்துருக்கு. அப்படியா? வீட்டுக்கு வந்த கன்னி பொண்ணு தான் எடுத்துச்சாமா? வீட்டுக்கு வந்தாலும் அப்படி வீட்டுக்கு வந்து சொன்னவன் வாயில் தீய வை, காலில் விட்டுருவான். என்ன கல்யாணம் முடிச்சிட்டியா? அந்த ஜுவல்ஸ் வச்சு தான் மேரேஜ் பண்ணாங்க.
ஆளை சொல்ல மாட்டேன், உன் நகையை வாங்கி தந்துடுறேன். ஆளை சொல்ல மாட்டேன். இன்றைக்கி 7 பவுன்னா ஒரு பவுனுக்கு இன்றைக்கி எத்தனை ரூபா? 80,000 ரூபா இருக்குமா? என்ன 7 56 எவ்வளோ? 6 லட்ச ரூபா பக்கத்தில் ஆச்சு. என்னப்பா? அந்த நகையை வச்சு தான் எனக்கு மேரேஜ் பண்ணுறது. உன் நகையை வாங்கித்தரேன், உனக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுருந்தேன். சரியாக 30 நாளைக்குள் காவல்துறையிலேருந்து உன்னை கூப்பிட்டு நகை கொடுப்பாங்க. கால் விழுத்துவான். அவங்க ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க, உன்னைய தேடுவாங்க, உன் கைக்கு நகை வந்து சேரும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? கொடுக்கலைங்க சார். போய் கொடுத்துரு, அடையாளம் காட்டுவாங்க, வெற்றி உண்டு. உன் நகை வந்தாச்சு, போயிட்டு வாங்க. வீணா எவனோ சொன்னாம்னு யார்கிட்ட போய் சண்டை போட்டு கேவலப்படாத. நல்லா இருப்பா. கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா சார். உடனே கொடுப்போ. கருப்பசாமிக்கு வாழ்க்கை பிரிஞ்சு போய் இருக்கு, அதை சேர்த்து வைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? யாருடைய வாழ்க்கை பிரிஞ்சு போயிருக்கு? யாருடைய வாழ்க்கைடா? மகளுடைய வாழ்க்கை. கால் விட்டுவா. என்னெல்லாம் விளையாட தெரியும்? உனக்கு என்னமெல்லாம் விளையாட தெரியும்டா? புரியலை. என்ன வேடா? காலில் விட்டுவா. ஊருக்கு போகிற உள்ள பள்ளிவாசல் தெரியுது எங்கடா இருக்கு? ஒரு எல்லையிலே இருக்குது. 2 எண்ணம் தெரியுதா? 2 எண்ணம் தெரியுதா? 2 பள்ளிவாசல். உன் பிள்ளையுடைய மன அலைகளை பார்த்தேன். உன் பிள்ளை மேலே குற்றம் இல்லை, அந்த பையன் மேலே தான் குற்றம் இருக்குது. அவனை மனதை திருத்தி கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுமா? அவங்க வீட்டில் உள்ள பொம்பளை அவனை திருப்பிக்கிட்டு இருக்கான். உன் பக்கத்தில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கான். அதனால் அவனை திசையை மாற்றி கொண்டு வந்து உன் பொண்ணை வாழ வைக்கிறேன். காலில் விட்டுருவான். யாருப்பா? பக்தர்கள் தெரிஞ்சு பின்னால் அமைதியாக இருங்க. இந்தா இந்த மாதமே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும், சேர்த்து வைக்கிறேன். போயிட்டு நல்லா தொழில் இந்தாடா வருமானம் வரும். நல்லா இருந்தாலே கருப்பசாமிக்கு அப்படியா? சொத்து சம்பந்தமாக பணம் கொடுத்து எனக்கு நிறைவடையவில்லை அப்படின்னு ஒருத்தன் வருத்தப்படான். யாருக்குப்பா பணம் கொடுத்து என் சொத்து முடிவாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? யாரு? என்னதுப்பா? யார் வரா? யாரு? பணம் கொடுத்து என்னுடைய டாக்குமெண்ட் முடிவடையவில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முடிவடையவில்லை என்னையா டாக்குமெண்ட்டு? முடிவாகலை. பணமெல்லாம் கொடுத்தாச்சா? காலில் விட்டுவா. பனியம் போட்டு காலெல்லாம் உள்ளதுங்க. மொத்தமாக சொன்னேன் அர்த்தம். வழி விடுங்க, வழி நீங்கள் விடுதல். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நான் சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமின்னு 2 சாமி வருது அந்த எல்லைக்குள்ளே. கருப்பாக இருக்காது. உன்னுடைய பத்திரம் சரியாக இருக்குது, ஆனால் பட்டா கவர்மெண்ட்டிலேருந்து அப்ரூவ் ஆகாமல் இருந்துக்கிட்டு. அதனால் அந்த சொத்துக்கு ஒரு முடிவான விளக்கம் கிடைக்கல. நான் பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு முடிவாகலையே கருப்பசாமின்னு வருத்தப்படுறியா? கால் விட்டுவான். அதை நம்ம முடிச்சு கொடுத்துடலாம்ல. பணம் நம்ம வைக்கிறவா வரலாம்ப்பா.
இந்த மாதத்தில் அது முடிஞ்சு உன் கைக்கு பட்டா வந்துடும்பா. சரி அதனால் அந்த டாக்குமெண்ட்டை முடிச்சு தந்துடுறேன். சரி. வேறு என்னப்பா வேணும்? ஆத்தா ஒன்று இருக்குது வாசலில், அது வாய் திறக்கலை. பக்கத்தில் வா, கண்ணை மூடு வருவாளான்னு பார்க்குறேன். ஆத்தா மகமாயி, நீ யார்? மாரியம்மாளா? முன்னோர் தெய்வமா? முன்னோர் தெய்வம், முன்னோர் தெய்வம் அது வந்து. சரியா? சரி இந்த பொங்கலுக்கு வந்து வாய் திறந்து பேசுவான். சரி இந்தா வெற்றி உண்டு, அடிச்சு வா, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமி நான் இந்தியாவில் இருக்கவா வெளிநாட்டுக்கு போவா அப்படின்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். யார் யாது? இந்தியாவில் இருக்கவா வெளிநாட்டுக்கு போவா? எங்கடா போகிறேன்? வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறியாடா? பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கியாடா? அப்படியா? ஒரு பொம்பளை ஒருத்தி உங்கள்கிட்ட ஐடியா சொல்லிட்டு இருந்தாலும் அவள் இப்போ எங்கடா இருக்காளா? கெட்டிக்காரியாக இருக்காள, நல்ல அனுபவம் உள்ளவரெல்லாம் காலில் விட்டுவான். அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? சாமி புண்ணியவா கப்பாளா கிளவி? இல்லை நீ குளிப்பியா ஒழுங்கா? புழு குளிப்பேன் இன்னொரு தடவை காலில் விட்டுவான். நல்லா இருக்கீங்களா? உட்காரு. தாயத்தெல்லாம் வச்சுருந்தீங்களா? அதில் எங்கே? ஓதுவோம் வாருங்கள், லா இலாஹா இல்லல்லா முஹம்மதுல்லா ரசூலுல்லாஹ். நீங்கள் இஸ்லாமியர்களா? உன் பேர் என்ன? அசாகி. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஒரு பிஸ்னஸ்மேன் 2 பேர்கள் உனக்கு ஃபாரின்லேருந்து உன்னைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் நல்ல கிரேட் ஆஃப் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கான், மெட்டல் சம்மந்தமான பிஸ்னஸ். ஏய் யூடியூப் தம்பி, நான் சொன்னதை கட் பண்ணிடா, புரியுதா? டேய் உண்மையா இல்லையாடா?